இன்றைய வைகறை சிந்தனையிலே நாம் பார்க்க இருப்பது, பார்வையாளர்கள் ஒரு கோமாளியை கேலிக்குரியவனாக மட்டுமே காண்கிறார்கள். ஆனால் அந்த கோமாளி தன்னை ஒரு சிறந்த கலைஞனாகவே காண்கிறான். உலகம் எப்போதும் மனிதர்களை அவர்களின் வெளித்தோற்றத்தை வைத்தோ தற்காலிக நிலையை வைத்தோதான் எடை போடும். ஆனால் உங்கள் உழைப்பின் ஆழமும் நோக்கத்தின் தூய்மையும் உங்கள் திறமையின் மதிப்பும் உங்களுக்கு மட்டுமே தெரியும். அடுத்தவர்களின் மதிப்பீடுகளுக்காக உங்கள் சுயமரியாதையையோ தன்னம்பிக்கையோ விட்டு கொடுக்காமல் உங்கள் கடமையையும் இலக்கையும் நோக்கி துணிவுடன் முன்னேறுவதே வாழ்வின் வெற்றிக்கு அடிப்படை. இதையே மகாகவி பாரதியார், உலகம் என்ன சொன்னாலும் தன் திறமையிலும் நோக்கத்திலும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட ஒருவனின் குரலாக பாரதியின் குரல்கள் விளங்குகின்றன. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவமெய்தி கொடும் கூற்றுக்கிரையெனப் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கிறார். உலகம் பிற மனிதர்களைப் போல என்னையும் ஒரு சாமானியனாக வேடிக்கை மனிதனாக நினைக்கலாம். ஆனால் என் லட்சியமும் படைப்பாற்றலும் மரணத்தையும் வெல்லும் ஆற்றல் கொண்டவை என்ற பாரதியின் சுய பிரகடனம் மேற்சொன்ன கருத்தோடு நேரடியாக பொருந்துகிறது. பர்திருஹரி இதையே நிந்தந்து நீதி நிபுணாக யதிவா ஸ்துவந்து லக்ஷ்மீஹி சமாவசது கச்சது வா யதேஷ்டம் அத்யைவ வா மரணமஸ்து யுகாந்தரேவ நியாயாத் பத பிரவிச்சலந்தி பதம் ந தீராக. உலகத்திலுள்ள நீதிமான்களும் பெரியவர்களும் நம்மை பாராட்டினாலும் அல்லது இழிவுபடுத்தி பேசினாலும், செல்வம் நம்மிடம் வந்தாலும் வராவிட்டாலும், மரணம் இன்றே வந்தாலும் அல்லது இன்னும் பல காலத்திற்கு பிறகு வந்தாலும், உண்மையான தீரர்கள் தாம் தேர்ந்தெடுத்த நேரிய பாதையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள். உங்கள் சுயமதிப்பும் செய்யும் செயலின் மீதுள்ள அர்ப்பணிப்புமே உங்களின் உண்மையான அடையாளம் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் எந்த நாளும் இனிய நாள்